இப்போ ஆட்டோ வந்துடுச்சு. இங்கேருந்து கிளம்பி போட் ஹவுஸ் போகிறோம். இப்போ நாங்கள் போட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். போட் கிட்ட வந்தாச்சு. ஆட்டோலேருந்து இறங்கியாச்சு. ஆட்டோக்கார் நைஸாக ஸ்கேம் பண்ணுறாரு. நிறைய பண்ணுறாரு. வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்டோ ஸ்லோவாக ஓட்டுறாரு. அப்போ என்ன லேட்டாக வர மாதிரி ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரியுது. உடனே வந்து பண்ணிடுறாரு. ஆலப்பே வந்த ட்ரிப்புக்கு இவர் வந்து பிசினஸ் பிடிச்சின்னு இருக்காரு. 20 லட்சம் போய் இப்போ வந்து 1 கோடி 2 கோடி. இதுல கூவாறு வந்து ஆரோ பியூரிஃபிகேஷன் பண்ணாதான் நம்ம ஏற்பாடு பண்ணனா இதுதான் எல்லாம் செய்ய. செஞ்சில எங்க போட்டு விடுறது? எங்க ஊர் பின்னாடி ஏரி இருக்கு. ஏரியில போட்டு விட்டா அவ்வளவுதான். ஏரி வேணா, அவர் கூவம் தான் வேணுமா? ஆரோல பியூரிஃபை பண்ணி தரணும். ஓகே. இது ஒரு அட்வென்ச்சரா இருக்கு. ஐயோ, இதுலயே நனைஞ்சிருவோம் போல இருக்கே. ஹவுஸ் போட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மழை நிக்காம பேஞ்சிட்டே இருக்குங்க, செமையா. நம்ம வந்து பால்கனி இருக்க மாதிரியான போட்டு தான் கேட்டோம். ஸோ வந்து இந்த போட்லேயும் இருக்குது பால்கனி. என்னன்னா அந்த மழை நின்னாதான் வந்து அந்த பால்கனியில் வந்து இந்த கவர் மாதிரி போட்டிருப்பாங்க போல். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நம்ம மேலே உட்காந்து பார்க்குறதுக்கு. அது இதுக்கு இன்னும் போட்லாம் எடுக்கலை, எல்லா போட்டும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருவாங்க மேக்ஸிமம். எல்லாமே எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு. நல்லாயிருக்கு, இன்டீரியர்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. பெட்டு 2 பேர் தங்கலாம். ஒரு 5 பேருன்றதுனால ஒரு அடிஷ்னல் பெட்டு. ஸோ இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம். ஸோ நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம், கபோர்டு, திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு இடம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு. என்னண்ணா பெட் நல்லா இருக்காண்ணா? பெட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? கம்ஃபர்ட்டாக இருக்கா? அதே மாதிரி தான் பெட்ரூம், சேம் செட்டப்பு எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஓகேவாண்ணா? சொல்லுங்கள் உங்களோட என்ன எப்படி என்ன இதில். ஆலப்புழாக்கு 2 டைம் வந்துறேன். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியா? போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பர். ரன்னிங்ல போனா தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ். பக்கத்து போட்டில் பார்த்தீங்களா குழந்தைலாம்? வாங்க நான் காட்டுறேன், வாங்க. பக்கத்தில் போங்க, நேராக போங்க. போங்க போங்க போங்க. சிவா குழந்தைங்களா? இல்லை நான் உங்கள் குழந்தைங்க தான். போங்க, ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு ஆமாம், அழகாக சாப்பிடலாம். ஆமாம், என்ஜாய் பண்ணலாம். புரியுது. அப்படியே போட்டெல்லாம் ஓட்டலாமா? சும்மா கொடுப்பாங்க, கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்.
நம்மளே போட்டு ஓட்டணும்னா எங்கேயாச்சும் போவோம். ஏறி போய் அது மேல நின்று இப்படி கை ரெண்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் கண்டிப்பா பண்ண வச்சு சொல்லுங்க. ஏன் சேரை நான் தரேன், எனக்கு அவர் ஆர்டர் கொடுக்குறாரு, நான் சேர் கொடுக்க மாட்டேனா? நான் சேர் இப்படி உட்காந்துப்பேன், சோஃபால உட்காந்துப்பேன். சிவா ப்ரோ வழுக்க போகுது அங்க பார்த்து. ஆர்வக்கோளாறுல போகாதீங்க ப்ரோ. ப்ரோ ஆர்வக்கோளாறுல போகாதீங்க ப்ரோ. ப்ரோ நம்ம மாலிமி வந்துட்டு ஸ்டீரிங் பிடிக்க போறாரு. ஸ்டீரிங்க பிடிப்பீங்களா? ஸ்டீரிங் தான் நான் சொன்னேன் ப்ரோ. ஸ்டீரிங் பிடிச்சி ஓட்டுவீங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க கப்பல்லாம் ஓட்டி இருக்கீங்களா ப்ரோ? கப்பல்லாம் ஓட்டுனது இல்ல ப்ரோ. இப்பதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது இட்ஸ் குட்டா? ஓகே ஓகே சாரி, ஸ்கூல்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஓகே நைஸ். ஸோ இங்கே எல்லாத்தையும் இப்போ வந்து இப்போ போர்டிங் பண்ணுறாங்க. எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறமா போட்டை எடுத்துருவாங்க. டொனேஷன் கேட்குறாங்களா? ஃபோன் பண்ணதுக்கு மட்டும் நம்பர் எப்படி எடுத்தாங்க? அதெல்லாம் கொடுப்பாங்க. யாரு டேட்டா பேஸ் யூஸ் கொடுக்க போறாங்க. இவர் ஆளுங்களா இது நல்ல ஆளு அப்படியா? டொனேட் பண்ணி நாங்க டொனேட் பண்ற அளவுக்கு இல்லை. நீங்க டொனேட் பண்ணா நாங்க வாழ்வோம். இந்த நிலைமை 500 ரூபாய் 1000 ரூபாய்ன்றது டொனேஷன் நார்மலா பண்றது. அது எனக்கு இல்லை ப்ரோ. அதனாலதான் உங்களுக்கு ஈவெண்ட் எடுத்து நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகலான்னு பார்க்குறேன். கிச்சன்லாம் பார்ப்போம். ஸோ இது ஒரு ரூமு பார்த்தாச்சு, செகண்ட் ரூம் பார்த்தாச்சு, ரூம் பார்த்தாச்சு. ஸோ கிச்சன் போட்டோட பேக் சைடு நல்லா இருக்கா? கை தூக்குனாலே கை இடிக்கும் போல இருக்கு. அப்படியா ப்ரோ? 4 மணிக்கு எழுந்துப்பீங்களா? இங்கே எங்கே எழுந்து வாக் பண்ணுவீங்க? இதுலேயே வா. தவழ்வார். ஆமா நடக்க மாட்டார், தவழ்வார். ஸோ இதில் வந்து பால்கனி இருக்கு. அதுக்காக தான் இந்த பால்கனி இருக்கான்னு கேட்டு தான் நாங்கள் புக் பண்ணோம். வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து மழை பெய்யறதுனால அந்த இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து மழை நின்றுட்டும் போது ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே இங்கே வந்துட்டு நின்று அப்படியே டைட்டானிக் மாதிரி எடுத்து. டைட்டானிக் மாதிரிலாம் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. வியூவை பார்க்கலாம். சூப்பராக ஓட்டுறாங்க, பஸ் மாதிரி ஓட்டுறாங்க. ஸ்டைலிஷா ப்ரோ. ஸ்டைலிஷா வரணும். ஸ்டைலிஷா வரும் ப்ரோ. ஒரு மாதிரி இது வந்து ஏலியன் நந்து வர மாதிரி இதை எடுக்க வர இவர் கூப்பிடுறாரு. வாங்க ப்ரோ. நான் போய் எதிர்பார்த்தேன். நல்லா இருக்காரு. வேற லெவல். மழை விட்டுருக்கு, செமையா இருக்கு. அந்த மழை கிளைமேட்டு, ஓட்டுங்க, அந்த பேக் வாட்டர்ஸு வேற லெவல்ல இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பருங்க.
அண்ணன் கப்புள் ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கே வந்து. சத்யாவை இப்படி ஃபோட்டோ எடுத்தாச்சு கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வந்து இந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கெலாம் பசங்களை பஸ்ஸில் ஏற்றிட்டு பஸ்ஸை வந்து ஒன்று ஒன்றா வெளியில் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு போட்டாக வெளில போகுது. ஹவுஸ் போட்டு அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வியூ பின்னாடி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே ஜாலியாக அப்படி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு செம்ம வைப் தான். அப்புறம் சத்யா ப்ரோ பில்லா மாதிரி உட்காருங்க. பில்லா அஜித் மாதிரி அந்த கால் ப்ரோ காலை இது மேலே வைங்க ப்ரோ. அப்புறம் அப்படிதான் ப்ரோ. வா ஐயோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனே, ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியலையே. சிவா ப்ரோ டக்குன்னு இதை ஒரு ஃபோட்டோ எடுங்க ப்ரோ. ப்ரோ அப்படியே இருங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க, மழை விட்டுருச்சு. என்னப்பா ஓகேவா வர்ற மாதிரி? லஞ்ச் பிரேக்குக்கு வந்தாச்சு. அதுக்காக வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் பிரேக்கு சாப்பிட்ற வரைக்கும் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்னாடி எல்லா போட்ஸுமே அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. செமையாக இருக்குது இங்கே கிளைமேட்டு. கிளம்பும் போது செம்மையாக மழை. இப்போ அப்படியே லைட்டாக கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சு, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் சூப்பராக இருக்குது இந்த இடம். எங்கள் போட்டில் வந்து நாங்கள் பால்கனி இருக்க மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு இதை வந்துருக்கோம். இங்கே பாருங்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்க சிவா ப்ரோ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இதுதான் பால்கனி. ஸோ நம்ம டிஜே வந்து டைம் லாப்ஸ் போட்டிருக்கேன். அழகாக அந்த போட்டுங்க வந்து இது பண்ணுறது சூப்பராக இருக்குது சார். அதனால் டைம் லாப்ஸ் போட்டிருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க. நம்ம வேணால் ஏதாவது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போய் பார்க்கலாம் வாங்க என்ன இருக்குன்ட்டு. ஓகே வந்தாச்சு. வாங்க போறீங்களா? சிக்கன் வேணா வாங்கலாம், மீன் வேண்டாம். பிரேக் நிறுத்தியிருக்காங்க ஈவினிங் ஒரு 5 o'clock போல். என்னென்னா வந்து நம்ம அந்த ஷாப்பிங் வேணா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷு சிக்கனு அதெல்லாம் விற்கும்ன்ட்டு. பட் இப்போ சிக்கன் வந்து இங்கே விற்கிறது இல்லை. ஏன்னா வந்து ஏதோ வந்து அந்த வைரஸ் ஏதோ வந்திருக்காமே, பறவை காய்ச்சல் வந்திருக்கிறதுனால இப்போ வந்து சிக்கன் மட்டும் இங்கே டிமாண்டாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. சாப்பாட்டில் கூட வந்து நைட்டு கொஞ்சம் தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. ஸோ வேணா இங்கே வாங்கலான்னாங்க. பட் இங்கேயே அவைலபிளாக இல்லை சிக்கனு. ஸோ அதான் இங்கே அந்த வழிலாம் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல அந்த கடைலாம் அப்படியே இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே வரலாம். ஒரு வில்லேஜ் மாதிரி அப்படியே இருக்குது. எப்படின்னா அங்கே கிளம்புன போட் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அதுவும் எல்லா போட்டும் ஒரே ஒரு மாதிரி அப்படியே லைனாக நிறுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கடைக்காக நிறுத்துறதும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புன போட் எல்லாம் அப்படியே லைனாக வருது, 1 by 1 போயிட்டு. அது ஒரு அழகாக அந்த பஸ் பார்க்கிங்கில் பஸ் எல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி போட்டெல்லாம் அழகாக பார்க் பண்ணிட்டு அப்படியே அதில் இருக்கவங்கலாம் இறங்கி வந்து பார்க்குறாங்க. மோஸ்ட்டாக எல்லோரும் பார்க்குறாங்க அந்த வியூவு, இந்த மாதிரி பார்த்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஆனால் வாங்குறதுலாம் கொஞ்சம் தான் வாங்க முடியும், ஏன்னா ரொம்ப ரேட்டும் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. சரி வாங்க, அங்கே ஏதோ ஒரு குட்டி போட்டிருக்கு, அது போய் என்னன்னு பார்க்கலாம். அழகாக இருக்கு. தம்பி ஓடாதப்பா. என்னன்னா இது வீடு போல இருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு ஓனா வந்து பைக் வச்சிருக்காங்க மாதிரி போட் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு, போட் ஷெட்டு மாதிரி போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பக்கத்தில் இருக்குது வீடு மாதிரி. ஸோ அவங்க தேவைன்னா மீன் பிடிக்கும்போது மீன் பிடிக்கிறாங்க. போய் மீன் பிடிக்கும் போது இதில் போவாங்க போல இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் கூட நம்ம டிரைவர் கேட்டார், இது வேணுமா உங்களுக்கு? அது வந்து 2000 சொன்னார். 5 பேருக்குன்னா 2000 அப்படின்னாரு. உள்ளெல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க அப்படின்ட்டு. அது இன்னும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ சொன்னால் கூட நம்ம அதை கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வழி, இந்த இடம்லாம் இங்கே பாரு, அந்த தூரத்தில் அந்த அந்த என்ன சொல்கிறது, இது வயல்வெளி மாதிரிலாம் இருக்குது. அங்கே வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து கொக்குங்க, வெள்ளை கொக்குங்க உட்காந்துட்ருக்கு. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, வேற மாதிரி. வாங்க போகலாம் ப்ரோ, போகலாம். கீழே பார்த்து வாங்க. இப்போல்ல தெரியுதா தெரில, எல்லாம் ஆடிக்கிட்டே போகிறாங்க டங்கு 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 டங்குன்னு. யங் பாய்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஊருக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறதுக்கு சின்ன போட்டு கேட்டிருந்தோம். ஸோ அதை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அதில் போக போகிறோம்.